வணக்கம். இப்ப நம்ம பார்க்க போறது அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அண்ட் கெமிக்கல் பாண்டிங்ல இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஒர்க் ஷீட் 37 எடுத்துக்கோங்க. முதல் கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் வந்து ஜூன் 2012ல கேட்ட கொஸ்டின். ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் வித் நியூக்ளியர் சார்ஜ் Z. ஓகே. நியூக்ளியர் சார்ஜ் Z அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே. நம்மளுக்கு நியூக்ளியர் சார்ஜ் Z ரெப்ரசென்ட் பண்ணும். அதுக்கும் நம்மளுக்கு அதனோட எனர்ஜி ஆஃப் த ஆர்பிட்டால். ஓகே. Nuclear charge and energy of the orbital with principal quantum number n follows a relation அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது டைரக்டா நம்மகிட்ட கொஸ்டின்ல தான் ஃபார்முலாவை தான் கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் 4 அட்டாமிக் மாடல் படி எனர்ஜி அப்படிங்கிறது எனர்ஜி ஆஃப் த nth ஆர்பிட்டால் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 13.6 Z ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் எலக்ட்ரான் வோல்ட். இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபார்முலா நமக்கு. இந்த கொஸ்டின் இந்த ஃபார்முலால பாருங்க இந்த பார்ட் இருக்குது நம்மளுக்கு ஃபுல்லுமே கான்ஸ்டன்ட் மைனஸ் 13.6 எல்லாம் கான்ஸ்டன்டோட வேல்யூஸ். இதை நம்ம இன்னொரு விதமா கூட எழுதலாம். ரைட் பை கான்ஸ்டன்ட் இதை கூட எழுதலாம். மைனஸ் RH Z ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர். ஓகே, இந்த மாதிரி கூட எழுதலாம். இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போதே நமக்கு என்ன தெரியுது? எனர்ஜி ஆஃப் த nth ஆர்பிட்டால் இஸ் proportional to minus Z ஸ்கொயர். ஓகே, ஆக்சுவலி இந்த நெகட்டிவ் சைன் இங்க நம்மளுக்கு ரெப்ரசென்ட் பண்றது வந்து எலக்ட்ரானும் நியூக்ளியஸும் வந்து ஒரு எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஆட் பவுண்ட் சிஸ்டம் அப்படின்றதுதான் நமக்கு அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ டைரக்டா நம்மகிட்ட ஃபார்முலால இருந்து கேட்டிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. த எனர்ஜி ஆஃப் த ஹைட்ரஜன் ஆட்டம் இன் ஸ்டேட் இஸ் நம்மளுக்கு ஒரு ஸ்டேட் கொடுத்திருக்காங்க. மைனஸ் HC RH டிவைடட் பை 25 கொடுத்திருக்காங்க. RHன்றது நம்மளுக்கு ரைட் பை கான்ஸ்டன்ட் சொல்லியிருக்காங்க. கேட்டிருக்கிறது டீஜெனரசின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டீஜெனரசி இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். ஓகே, நீங்க இந்த ஈக்குவேஷன் பாருங்க. நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் நம்மளுக்கு En is equal to minus RH Z ஸ்கொயர் டிவைடட் பை n ஸ்கொயர் எழுதலாம்னு சொன்னேன் இல்லையா? இப்போ இந்த எலக்ட்ரான். ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனையும் நம்மளுக்கு கொடுத்திருக்க கொஸ்டின்ல கொடுத்திருக்கதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. மைனஸ் HC RH டிவைடட் பை 25. ஆக்சுவலி ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் Z வந்து நம்மளுக்கு என்ன 1. சோ Z வந்து 1 தான். 1 ஸ்கொயர் கீழே இருக்கிறது நம்மளுக்கு n ஸ்கொயர். சோ டீஜெனரசி வந்து என்னது நம்மளுக்கு இட் இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். அப்ப இங்க n ஸ்கொயர் என்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல 25 கொடுத்திருக்காங்க. சோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவுமே நம்மளுக்கு டைரக்டா உள்ளது. என்ன தெரியணும்? டீஜெனரசி தெரியணும். டீஜெனரசி இஸ் ஈக்குவல் டு n ஸ்கொயர். ஓகே, இது தெரிஞ்சு வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, ஒரு மல்டி எலக்ட்ரான் சிஸ்டத்துல, அதாவது இன்னும் மெனி எலக்ட்ரான் சிஸ்டம் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நம்மளுக்கு the total orbital angular momentum L and S are good quantum numbers instead of the individual IN. இது என்ன சொல்றது, சப்ஸ்கிரிப்ட்ல வரணும். ஓகே, இந்த I1 I2 small s1 s2. ஓகே, நம்மளுக்கு இண்டிவிஜுவலா நம்ம ரெப்ரசென்ட் பண்றதை விட டோட்டல் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் L கேபிட்டல் L அண்ட் கேபிட்டல் S ரெப்ரசென்ட் பண்றதுதான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரீசன் என்னன்னா, இப்ப நம்ம நார்மலா ஒரு இண்டிவிஜுவல் நம்ம ஹைட்ரஜன் லைக் ஆட்டம்ஸ் வந்து ஒரு சிங்கிள் எலக்ட்ரான் சிஸ்டத்துக்கு நம்ம வந்து இண்டிவிஜுவலா உள்ள ஸ்மால் I1 ஸ்மால் I2 அப்படின்னு இண்டிவிஜுவலா எழுதலாம். ஆனா இன் மெனி எலக்ட்ரான் சிஸ்டம், அதாவது பாலி எலக்ட்ரான் சிஸ்டத்துல நம்மளுக்கு எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் பிரசன்ட் ஆயிருக்கு. ஓகே, எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இதுல ஃபார் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம். ஃபார் மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இஸ் பிரசன்ட். சோ அது இருக்கிறதுனால இந்த ரெண்டுமே நம்மளுக்கு கப்ளிங் நடந்து எல்எஸ் கப்ளிங் நடந்து. ஓகே, நம்மளுக்கு வந்து என்ன சொல்ற டோட்டல் ஆர்பிட்டால் ஆங்குலர் மொமெண்டம் கேபிட்டல் எல்லும் ஸ்பின் குவாண்டம் நம்பர் அந்த மாதிரி கேபிட்டல் எஸ் தான் நமக்கு கொடுக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு நல்லது. ஏன்னா ரெண்டே கப்ளிங் இதையும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். சோ இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? இன்டர் எலக்ட்ரானிக் ரிப்பல்ஷன்.
ஏன்னா மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம் வந்தாலே எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்சன் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, அடுத்தது the orbital with two radial and two angular node கேட்டிருக்காங்க. நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து ரேடியலுக்கும் ஆங்குலர் நோட்ஸும் கண்டுபிடிக்கிறது எப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரேடியல் நோட்ஸுக்கான ஃபார்முலா ஓகே நம்பர் ஆஃப் radial nodes is equal to n minus l minus 1. Okay, n-ங்கிறது principal quantum number, l-ங்கிறது azimuthal quantum number. l வந்து நம்மளுக்கு வந்து 0வா இருக்கிற பட்சத்துல அது வந்து s orbital. அது 1-ஆ இருந்ததுன்னா நமக்கு p orbital. 2-வா இருந்ததுன்னா d orbital. 3-ஆ இருந்ததுன்னா நம்மளுக்கு f orbital. ஓகே, சோ இப்ப நீங்க பாருங்க இது கொடுத்திருக்க ஆர்பிட்டல் என்ன சொல்லிருக்காங்க 2 radial and 2 angular nodes சொல்லிருக்காங்க. ஓகே, சோ நம்பர் ஆஃப் angular nodesக்கான ஃபார்முலா which is equal to azimuthal quantum number. Angular nodes it is equal to l value. ஓகே, நம்ம இங்க கொடுத்திருக்கிறதுல l வந்து எதுக்கு 2 இருக்கு ஏன்னா 2 angular node 2 radial node சொல்லிட்டாங்க. 2 angular node l வந்து 2 இருக்கிறதுக்கு மட்டும் தான் 2 angular nodes வர முடியும். சோ அப்ப கண்டிப்பா அது d ஆர்பிட்டால்ஸா தான் இருக்கும். p கிடையாது f கிடையாது. ஏன்னா p வந்து நமக்கு l வந்து 1 f க்கு l வந்து 3. ஓகே, அப்போ வந்து 5d அல்லது 8d. இத பாக்கும்போதே உங்களால கண்டுபிடிச்சுக்க முடியும். ஏன்னா நம்மளுக்கு ரேடியல் நோட்ஸ்ங்கிறது என்னது n minus l minus 1. அப்போ n minus 2 minus 1 is equal to 5 வந்தாதான் நம்மளுக்கு வந்து சாரி இங்க வந்து நம்மளுக்கு வந்து 2 கொடுத்திருக்காங்க இல்லையா 2 கொடுத்திருக்காங்க. இப்ப n வந்து 5-ஆ இருக்க பட்சத்துல தான் நம்மளுக்கு 2 கிடைக்கும். ஓகே, so 5d is the correct answer, 8d is not possible. So option B is the correct answer. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்ன it's just a simple direct formula. Number of radial nodes is equal to n minus l minus 1. அதே மாதிரி number of angular nodes is equal to azimuthal quantum number l. Okay, அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the ionization energy of hydrogen atom is x, the ionization energy of lithium 2 plus ion is. lithium 2 plus ion வந்து நம்மளுக்கு ஹைட்ரஜன் லைக் சிஸ்டம் ஏன்னா அதனோட அட்டாமிக் நம்பர் 3 2 எலக்ட்ரானை இழந்ததுக்கு அப்புறம் இது வந்து 1s1 சிஸ்டமா நம்மளுக்கு மாறிடும். So it is similar to hydrogen atom. ஆனா அதனோட அட்டாமிக் மாஸ் என்ன நம்மளுக்கு லித்தியத்தோட அட்டாமிக் மாஸ் நீங்க பாத்தீங்க சாரி அட்டாமிக் நம்பர் பாத்தீங்கன்னா 3. ஏன்னா நம்மளுக்கு அயனைசேஷன் எனர்ஜின்னு சொன்னதுனால அயனைசேஷன் எனர்ஜி நம்மளுக்கு என்ட்ரோபிக் எனர்ஜி கூட நம்ம கம்பேர் பண்ண முடியும் which is equal to 13.6 into z square divided by n square. For hydrogen atom நம்மளுக்கு n வந்து 1. hydrogen atom என்ன சொல் z is equal to 1. ஓகே, so z 1 சொல்லும் போது இந்த வேல்யூ நமக்கு 13.6 divided by n square வந்து which is equal to x. அதுதான் நமக்கு क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. The ionization energy of hydrogen atom is x. இது வந்து x ன்னு சொல்லி வந்துடுச்சுன்னா இப்போ நம்ம லித்தியம் ஆட்டத்துக்கு எழுதுறோம் வச்சுக்கோங்க. For lithium 2 plus ion இதுக்கு எழுதும் போது z வந்து இங்க நம்மளுக்கு 3. சோ என்ன வரும் இங்க 13.6 n square into 3 square வரும். இது நம்மளுக்கு x அப்படின்னா 3 square is equal to 9 இல்லையா? So which is equal to 9x. So option C is the correct answer. So டைரக்டா அந்த ஃபார்முலால இருந்து நம்மளால டிரைவ் பண்ண முடியும். ஓகே, அடுத்த क्वेश्चन இதுவுமே நம்மளுக்கு அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கேட்டிருக்காங்க கொடுத்திருக்காங்க 13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஹீலியம் பிளஸ் அயான். ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் என்ன நமக்கு 2. ஓகே, சோ ரெண்டுமே கிரவுண்ட் ஸ்டேட்ல தான் கேட்டிருக்காங்க. இப்ப நம்ம பாப்போம். இது வந்து கேட்டிருக்கிறது வந்து அயனைசேஷன் எனர்ஜியா கேட்கல, நம்மகிட்ட கேட்டிருக்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதையும் நம்ம பார்க்கணும். திஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் கொடுத்திருக்காங்க, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஹீலியம் 2 plus அயான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்த்துடலாம் அயனைசேஷன் எனர்ஜி ஃபார் ஹீலியம் அயான் நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஓகே, சோ அயனைசேஷன் எனர்ஜி வந்து நம்மளுக்கு 13.6 into z square divided by n square. இத சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா 13.6 into z square வந்து நம்மளுக்கு 2 square divided by நம்மளுக்கு n square. இது வந்து நம்மளுக்கு என்ன சொல்றது கிரவுண்ட் ஸ்டேட்னு சொல்றதுனால n வந்து 1 ஃபர்ஸ்ட் இதுன்றதுனால it will be 1 1. இப்போ நீங்க இத கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா we will get 54.44 electron volt நமக்கு வரும். ஓகே,
சோ இப்ப இது வந்து நம்மளுக்கு வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே கேட்டிருக்காங்க. இப்போ இந்த அயனைசேஷன் எனர்ஜி மொத்தமா சேர்த்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்றது என்ன? ஒரு எலக்ட்ரான ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு அந்த ஆட்டம அயனைஸ் பண்றதுக்குள்ள எனர்ஜி. சோ அப்ப நம்ம வந்து இங்க வந்து மைனஸ் மொத்த எனர்ஜில போடும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 54.44 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இப்ப நம்மளுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டிருக்காங்க. இது டுகெதர் தான் இது. இப்ப நம்ம இது கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி வைரல் தியரம். ஓகே, ஃப்ரம் வைரல் தியரம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 2 into average of potential energy is equal to minus the potential energy. Kinetic energyக்கும் potential energyக்குமான ரிலேஷன் நம்மளுக்கு வைரல் தியரத்துல இருந்து தெரியும். இதுல இருந்து நம்ம KE potential kinetic energy என்னன்னு பார்ப்போம். KE is equal to minus 1/2 potential energy இல்லையா? சோ அப்போ இத வந்து நம்ம இங்க சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா, இந்த இதுல சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி வந்து மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 54.44 எலக்ட்ரான் வோல்ட். இங்க நம்மளுக்கு சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் 1/2. ஏன்னா 1ல இருந்து இது போனா நம்மளுக்கு மைனஸ் 1/2னா நம்ம ஆஃப் சப்ட்ராக்ட் பண்ணணும். So which is equal to plus of potential energy is equal to minus 54.44 electron volt. Okay, so நமக்கு potential energy தானே தேவை. So cross multiplication பண்ணுங்க, we will get minus 108.8 electron volt. So option D is the correct answer. நம்மளுக்கு potential energyக்கும் kinetic energyக்குள்ள இந்த ரிலேஷன் வந்து நம்ம எதுல இருந்து தெரிஞ்சுக்கணும்? வைரல் தியரத்துல இருந்து தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நம்ம இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹையஸ்ட் ஆக்குபைட் MO அதாவது ஹோமோ கேட்டிருக்காங்க. ஹோமோ இன் நைட்ரஜன் அண்ட் O2 பிளஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகே, இன்னொன்னு ரொம்ப இம்பார்ட்டன்ட், டேக் எக்ஸ் ஆக்சிஸ் அஸ் த இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்ப நம்மளுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டல் டயக்ராம் இருந்து அந்த நம்ம மாலிகுலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனா நம்மளால எது ஹோமோ எது லூமோன்னு கண்டுபிடிக்க முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க நைட்ரஜன் பாருங்க. நைட்ரஜன் வந்து ஒரு 14 எலக்ட்ரான் சிஸ்டம். ஏன்னா ஒரு நைட்ரஜனுக்கு 7 எலக்ட்ரான் இருக்கும். சோ 2 எலக்ட்ரான், சோ 14 எலக்ட்ரான். அதே இது நீங்க O2 பிளஸ் பாருங்க. O2 பிளஸ் வந்து நம்மளுக்கு ஆக்சுவலி 16 எலக்ட்ரான் ஆக்சிஜனுக்கு, அதுல ஒரு எலக்ட்ரான் போயிட்டா இது 15 எலக்ட்ரான் சிஸ்டம். ஓகே, இதுக்கு நம்ம வந்து என்ன எழுதணும்? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். நைட்ரஜனுக்கு எழுதணும் அப்படின்னா இங்க இன்னொன்னு நம்ம ஞாபகத்துல வச்சுக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ் அஸ் இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ். வழக்கமா நம்ம வந்து இசட் விஷயம் எழுதுவோம். இங்க வந்து நம்மள எக்ஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நைட்ரஜனுக்கு எழுதணும் அப்படின்னா சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2, சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2. ஓகே, அப்போ Phi2Py is equal to Phi2Pz. ஏன்னா இங்க x வந்து இன்டர் நியூக்ளியர் ஆக்சிஸ். ஓகே, அப்ப அதுக்கு சிக்மா தான் வரும். ஓகே, சோ அது வந்து நம்மளுக்கு சிக்மா 2px வரும். ஓகே, சோ அப்ப இங்க நம்ம நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 14 எலக்ட்ரான்றதுனால 2 4 6 8 10 12 14. சோ இதுதான் நம்மளோட ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டல் ஹோமோ. highest occupied molecular orbital sigma 2px. ஓகே, அதுவே கரெக்டா ஆப்ஷன் ஏல மட்டும் தான் இருக்கு, மத்த எதுலயுமே இல்ல. இதை வச்சு நம்மளால ஆன்சர் கரெக்டா கண்டுபிடிக்க முடியும். பட் இருந்தாலும் நம்ம ஆக்சிஜனோடது பார்ப்போம். ஓகே, O2 பிளஸ். O2 பிளஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதனால 15 ஏற்கனவே இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன சொல்ற 14 விட அதிகமா இருக்கு. அப்போ வந்து எனர்ஜி இது மாறும் நம்மளுக்கு. ரீசன் என்னன்னா நைட்ரஜன் மாதிரி சின்ன லைட்டர் ஆட்டம் பிலோ 14 எலக்ட்ரான்ஸ் வரக்கூடிய சிஸ்டத்துல sp மிக்சிங் இருக்கும். இங்க ஆக்சிஜன் அபோவ் 14 எலக்ட்ரான் வரக்கூடிய இந்த மாதிரி அப்போ ஆக்சிஜன் வரும்போது நார்மலா நம்மளுக்கு sp மிக்சிங் வந்து நம்மளுக்கு அந்த அளவு இருக்காது. அதுதான் ரீசன் அந்த எனர்ஜி ஆர்டர் மாறுறது. சோ இங்க O2 பிளஸ்க்கு நம்ம எழுதணும் அப்படின்னா சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2, சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2. இப்பதான் நம்மளுக்கு இங்க மாதிரி இதான் நம்ம பார்க்க போறோம். என்னது Phi2Py. ஓகே,
equal to actually நம்மளுக்கு sigma first வந்துரும் இல்லையா pi 2py pi 2pz sigma 2px ஓகே அடுத்து நம்மளுக்கு pi star 2py which is equal to pi star 2px ஓகே சாரி x ல z சோ இப்போ நம்பர் நம்ம ஃபில் பண்ணுவோம் 2 4 6 8 நான் ஏற்கனவே ஃபில் பண்ணிருக்கேன் 8 10 12 14 15 ஓகே 15 னா இப்போ இங்க நான் சொன்ன எலக்ட்ரான் வந்து இந்த ரெண்டுமே எனர்ஜெட்டிக்கலி சேம் தான் இங்க இருக்கலாம் அங்க இருக்கலாம் சோ நம்மளுக்கு இங்க கொடுத்திருக்கிறது என்ன பண்ணுவாங்க 5 ஸ்டார் 2py கொடுத்திருக்காங்களா சோ திஸ் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் ஏனா இதுதான் இங்க ஹோமோ இதுக்கு அடுத்தல உள்ளது லூமோ இதுக்கு அப்புறம் இருக்குது ஓகே அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபார் n2 க்கு இப்போ வந்து லூமோ சில நேரம் இங்க ஹோமோ கேட்டிருக்காங்க சில நேரங்கள்ல லூமோ கூட கேட்கலாம் லூமோ இங்க என்ன வரும் 5 ஸ்டார் வரும் 5 ஸ்டார் 2py 2p இது வந்து லூமோ அதே மாதிரி இங்கேயுமே நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து ஹோமோனா லூமோ அடுத்து என்னது நம்மளுக்கு 5 ஸ்டார் சிக்மா ஸ்டார் 2px திஸ் இஸ் லூமோ ஹோமோ அப்படின்றது ஹையஸ்ட் ஆக்குபைட் மாலிகுலர் ஆர்பிட்டால் சோ அப்ப நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பார்ப்போம் அடுத்த क्वेश्चन பாருங்க the number of antibonding electrons in NO nitric oxide carbon monoxide according to MO theory number of antibonding electron இதே இங்க நமக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதினாதான் நமக்கு எத்தனை எலக்ட்ரான் ஆன்டிபாண்டிங் ஆர்பிட்டால்ல இருக்குன்னு சொல்ல முடியும் நமக்கு NO ல மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் 7 plus 8 so totally it is 15 electron carbon monoxide is 6 plus 8 so it is 14 electron okay நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படினா கார்பன் மோனாக்சைடுக்கு sigma 1s2 sigma star 1s2 sigma 2s2 sigma star 2s2 okay pi 2px equal to pi 2py sigma 2pz so total of 14 electrons நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க இங்க நம்பர் ஆஃப் பாண்டிங் ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் வந்து 2 4 ஓகே so number of anti bonding electron ஓகேவா இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இதுல நம்மளுக்கு வந்து 14 எலக்ட்ரான் சிஸ்டம் இதுல லாஸ்டா நம்ம பார்க்க போனா இருக்கக்கூடிய இந்த ஹோமோல நம்மளுக்கு இருக்கக்கூடியது ஓகே இதுல CO போய் இருக்கவே இல்லை நம்மளுக்கு இங்க எல்லாமே கம்ப்ளீட்டா ஃபில்டா தான் இங்க இருக்கு 5 ஸ்டார் வேலன்ஸ் ஆர்பிட்டால்ல 5 ஸ்டார் 2px 2py வந்து இங்க எம்டியா தான் இருக்கு ஓகே இன்னர் ஆர்பிட்டல்ஸ் தான் இங்க ஆன்டி இருக்கு ஓகே சோ எம்ஓ தியரின்னு சொல்லிட்டதுனால ஹோமோலூமோல தான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஓகே ஹோமோலூமோ தான் நம்ம பார்க்கணும் சோ இங்க நம்மளுக்கு கம்ப்ளீட்டா எலக்ட்ரான்ஸ் வந்து என்ன சொல்ற பாண்டிங் ஆர்பிட்டல்ஸ் தான் இருக்கு சோ தேர் இஸ் நோ ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் அதே இது நீங்க NO வந்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா தட் இஸ் 15 எலக்ட்ரான்ஸ் இல்லையா இதுல நம்மளுக்கு பார்க்க போனா 15 எலக்ட்ரான் சொல்லும்போது நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதே மாதிரி எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு இங்க 5 2px ஸ்டார்ல நம்மளுக்கு ஒரு எலக்ட்ரான் வரும் ஓகே எலக்ட்ரான் வரும் அல்லது நம்ம 5 2py ஸ்டார் ஓகே ஆன்டி பாண்டிங்ல நம்மளுக்கு இந்த எலக்ட்ரான் ஓகேவாப்பா சோ இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன் எது கரெக்ட் ஏ தான் கரெக்ட் NOக்கு ஒரு எலக்ட்ரானும் ஒரு ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரானும் கார்பனில் இதுக்கு வந்து நம்ம கார்பன் மோனாக்சைடுக்கு வந்து 0 electron in antibonding orbit. Okay, so option A is the correct answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க when a hydrogen is placed in electric field along the y-axis the orbital that mixes most with the ground state 1s orbital. Okay, இப்போ ஒரு ஆட்டம் வந்து நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல along the y-axis வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா எலக்ட்ரான் டென்சிட்டி அதாவது மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து அந்த சைடு தான் ஓரியன்ட் ஆயிருக்கு y ஆக்சிஸ் பார்த்து தான் ஓரியன்ட் ஆயிருக்கு சோ அப்ப அங்கதான் நம்மளுக்கு மேக்ஸிமமா மிக்சிங் இருக்கும் சோ நோட் பண்ணிக்கணும் so when a hydrogen atom is placed in an electric field along the y axis electron density will be oriented along y axis
சோ அப்ப நம்ம y ஆக்சிஸ் இடையில தான் நல்ல மிக்சிங் இருக்கும். சோ y ஆக்சிஸ் வரும்போது 2py இஸ் தி ஆன்சர். அடுத்த கொஸ்டின், the molecule in which bond order increases upon addition of an electron. Okay, bond order அப்படின்றது நம்மளுக்கு என்ன? Bond order வந்து நம்மளுக்கு the difference between the number of bonding electrons and anti-bonding electrons divided by 2. இதுக்கு நம்மளுக்கு ஆவரேஜ் எடுக்கும்போது நீங்க பாண்ட் ஆர்டர் பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம ஆக்சிஜன் மாலிகுலுக்கு நம்ம மாலிகுலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நான் ஃபுல்லும் எழுத போறதில்ல, நீங்களே எழுதி பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம எழுதணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து என்ன இங்க வந்து பாண்ட் ஆர்டர் வந்து 2 கிடைக்கும். பாண்ட் ஆர்டர் 2 கிடைக்கும். ஓகே, அதே இது நீங்க வந்து இப்போ போரானுக்கு நான் எழுதி காமிக்கிறேன். ஏன்னா போரான் வந்து நம்மளுக்கு மொத்தம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எத்தனை வரும்? நம்மளுக்கு 12 வரும். ஓகே, சோ டோட்டலா நம்மளுக்கு 12 எலக்ட்ரான், சாரி 10 எலக்ட்ரான். போரான் அட்டாமிக் நம்பர் 5, 5 5 plus 10. 10க்கு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும் அப்படின்னா போரான் 2க்கு சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2, சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2. ஓகே, 5 2px and 5 2p1. இது வந்து நமக்கு பார்ஷியலா ஃபில் ஆயிடும். பார்ஷியலா ஃபில் ஆயிடும் பாண்டிங் ஆர்பிட். ஆக்சிஜனுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால் தான் நம்மளுக்கு பார்ஷியலா ஃபில் ஆயிடும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் படி நீங்க எழுதி பாத்தீங்க அப்படின்னா, ஆன்டி பாண்டிங்ல எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் ஆகுனா கண்டிப்பா நம்மளுக்கு பாண்ட் ஆர்டர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே இது நீங்க வந்து பாண்டிங் இதுல வந்து எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் ஆட் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கேஸ் நடக்கிறது வந்து பில தான் நம்மளுக்கு பாசிபிள். இங்கேயுமே நைட்ரஜனுமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டா ஃபில்டா இருக்கும். அதே மாதிரிதான் பாஸ்பரஸும் ஃபில்டா இருக்கும். பாண்ட் ஆர்டர் நம்மளுக்கு அது வந்து 3 தான். அதுக்கப்புறம் ஒரு எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் ஆனா அது வந்து ஆன்டி பாண்டிங் தான் போகும். நம்மளுக்கு அப்போ பாண்ட் ஆர்டர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ ஒன்லி பாசிபிலிட்டி வந்து நம்மளுக்கு போரான்ல மட்டும்தான். ஓகே, போரானோட அட்டாமிக் நம்பர் 5ன்றதுனால டோட்டலா இது வந்து B2ங்கிறது 10 எலக்ட்ரான். ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி அடுத்தது பாருங்க, the energy of 2s and 2p orbital is same for. எப்போ நம்மளுக்கு 2s எலக்ட்ரானும் 2s ஆர்பிட்டாலும் 2p ஆர்பிட்டாலும் சேமா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் ஹைட்ரஜன் லைக் சிஸ்டம். ஓகே, ஹைட்ரஜன் லைக் சிஸ்டம் சொல்லும் போது நம்மளுக்கு சிங்கிள் எலக்ட்ரான் 1s1 எலக்ட்ரான் மட்டும் இருக்கணும். ஓகே, 1s எலக்ட்ரான் மட்டும் இல்ல 1s ஆர்பிட்டால் ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருந்தாதான் நம்மளுக்கு வந்து 2sம் 2pயும் வந்து சேமா இருக்கு. ஏன்னா அங்க எந்த ஸ்கிரீனிங் எஃபெக்டும் இருக்காது, எந்த ரிப்பல்ஷனும் இருக்காது, எலக்ட்ரான் எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்லாம் இருக்காது. சிங்கிள் எலக்ட்ரான் மட்டும் பார்த்தா போதும். அப்படி பார்க்கும்போது லித்தியம் வந்து as such as an atom its atomic number is 3, so it is 1s2 2s1. okay, இது ஒரு மல்டி எலக்ட்ரான் சிஸ்டம், so it is not possible. லித்தியம் அயான் 2+ நீங்க பாத்தீங்கன்னா it is like hydrogen atom 1s1 தான், 2pயும் 2sம் நம்மளுக்கு 0வா தான் இருக்கும். ஓகே, so this is the இங்கதான் எனர்ஜி ஈக்குவலா நமக்கு இருக்கும். ஏன்னா இங்க no screening effect, single electron system like hydrogen atom. So option B is the correct one. Cயும் Dயும் ஏன் இல்லன்றதையும் பார்த்துடலாம். பெர்லியம் வந்து 2+ கொடுத்திருக்காங்க. பெர்லியம் 2+னா 1s2 2s20 2p0. ஆனா s ஆர்பிட்டல் 1s ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான் இருக்கு. So it is also multi 2 எலக்ட்ரான் சிஸ்டம். ஸோ இதுவும் பாசிபிலிட்டி கிடையாது. கண்டிப்பா எனர்ஜி வேறையா தான் இருக்கும் 2க்கும் 2sக்கும் 2pக்கும். அதே மாதிரி ஹைட்ரைடு அயான் H- அயான் இது வந்து அப்போ 1s2. ஓகே, அப்போ இங்கேயுமே நம்மளுக்கு வந்து 2sம் 2pயும் எனர்ஜி வேற வேறையா தான் இருக்கும். ஆப்ஷன் டியும் சரி கிடையாது. ஒன்லி பி இஸ் லைக் ஹைட்ரஜன் 1s1 எலக்ட்ரான் இருக்கு. ஸோ அப்போ அங்க நம்மளுக்கு ஸ்கிரீனிங்கோ ரிப்பல்ஷனோ எதுவுமே இல்லாததுனால 2s and 2p ஆர்பிட்டால்ஸ் are having same energy. அடுத்த question, if a homonuclear diatomic molecule is oriented along the z axis. பாத்துக்கோங்க, homodiatomic molecule orient ஆயிருக்குது எங்க z axisல. The molecular orbital formed by the linear combination of px orbital of the two atoms கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப நம்மளுக்கு வந்து ஓரியன்ட் ஆயிருக்குது z axisல ஓரியன்ட் ஆயிருக்கு அப்படின்னா லீனியர் காம்பினேஷன் ஆஃப் நம்மளுக்கு pz ஆர்பிட்டால். ஓகே, லீனியர் காம்பினேஷன் ஆஃப் pz ஆர்பிட்டால், ரெண்டு ஆர்பிட்டால் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகுது, அப்படி z ஆர்பிட்டால் மிக்ஸ் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கிடைக்கும்? சிக்மா ஆர்பிட்டால் கிடைக்கும். சிக்மா ஆர்பிட்டால் கிடைக்கும். நான் பேடா டிரா பண்ணிருக்கேன். ஓகே, ப்ராப்பரா பண்ணுங்க. ஓகே,
சோ நம்மளுக்கு வந்து சிக்மா ஆர்பிட்டல் ஹெட் டு ஹெட் ஓவர்லாப் நடக்கும். அதே இது லீனியர் காம்பினேஷன் ஆஃப் px ஏன்னா மாலிகுல் ஓரியண்டா இருக்குது அலாங் தி சைட். அப்ப இங்க வந்து சைடு வைஸ் ஓவர்லாப். சோ இங்க வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? px இருந்தாலும் சரி py இருந்தாலும் சரி சைடு வைஸ் ஓபன் நமக்கு pi ஆர்பிட்டல் கிடைக்கும். You'll get pi orbital. Okay, நம்மளுக்கு கேட்டிருக்குது linear combination of px orbital தான் கேட்டிருக்காங்க. So we will get pi orbitals. அடுத்து the maximum bond order obtained from the molecular orbitals of a transition metal dimer formed as linear combination of d orbitals alone சொல்லிருக்காங்க. d orbital சொல்லும்போது நம்மளுக்கு 5 d orbital இருக்கு. மேக்ஸிமம் நம்மளுக்கு 5d orbitals இல்லையா? சோ அப்ப நாம மேக்ஸிமம் இந்த லீனியர் காம்பினேஷன் நடந்தா நம்மளுக்கு 5 இது நம்மளுக்கு வரும். ஓகே, சோ ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். இப்போ சிக்மா அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா சிக்மா பாண்ட்ன்றது ஒரு பாண்ட் தான் இருக்கும் ரெண்டு இது கடையில. அதே மாதிரி பை பாண்ட்னு சொன்னா நம்மளுக்கு 2 இருக்கும். டெல்டா பாண்ட்னு சொன்னாலும் 2 இருக்கும். எஸ்பெஷலி நீங்க டி ஆர்பிட்டல்ஸ் வரும்போது இந்த டெல்டா பாண்ட் எல்லாம் வரும் நமக்கு. அந்த dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் அந்த ரெண்டும் இதாகும் போது கம்பைன் ஆகும்போது dxyz அந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது நம்மளுக்கு டெல்டா பாண்ட் நம்மளுக்கு வரும். அங்கேயுமே 2 இதுதான் நம்மளுக்கு டபுள் பாண்ட் இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்க மேக்ஸிமம் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் டி ஆர்பிட்டல் சொன்னதுனால நம்மளுக்கு 5 மேக்ஸிமம் 5 இருக்கிறதுனால ஸோ we will get 5. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். அடுத்து பாருங்க டெல்டா பாண்ட். டெல்டா பாண்ட் என்ன அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். டெல்டா பாண்ட் அப்படின்றது நம்மளுக்கு டி ஆர்பிட்டால்ஸோட 8 ஓவர்லாப் வந்து ஃபேஸ் வைஸ் ஓவர்லாப்பிங் நடக்கும்போது கிடைக்கக்கூடியதான் டெல்டா பாண்ட். நல்லா பார்த்துக்கோங்க. 8 லோப்ஸ் ஆஃப் த டி ஆர்பிட்டால்ஸ், 2 டி ஆர்பிட்டால்ஸும் ஃபேஸ் வைஸ் ஓவர்லாப்பிங் நடக்குது. ஓகே, ஸோ இது எப்போ நடக்கும்? இது இந்த மாதிரி இது வந்து நம்மளுக்கு வந்து 8 லோப்ஸ் சொன்னாலே ஒன்னு டி ஆர்பிட்டால்ஸ் நடக்கலாம் அல்லது எஃப் ஆர்பிட்டால்ஸ் நடக்கலாம். ஓகே, டி ஆர்பிட்டால்ஸ்ல இது 2 விதமா நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா சப்போஸ் இது நான் எஸ் ஆக்சிஸ் எடுத்திருக்கேன், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இங்க வந்து நம்மளுக்கு ஒய் ஆக்சிஸ். இப்போ இங்க நான் இப்ப டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் ஆர்பிட்டல் வரேன். அலாங் த ஆக்சிஸ் தான் நம்மளுக்கு இருக்கும் ஷேப். எலக்ட்ரான் டென்சிட்டி வந்து நம்மளுக்கு அலாங் த ஆக்சிஸ். ஓகே, சோ இப்போ நம்மளுக்கு இதுக்கு இடையில வந்து நீங்க இந்த ரெண்டுமே வந்து dx ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இந்த 2 செட்ஸ் இந்த 4 லவ்ஸ் டோட்டலி 8 லவ்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டராக்ட் பண்ண முடியும். I will use a different color. இங்க பாருங்க, இந்த x to x, இந்த y to y. அதே மாதிரி இங்க x to x and y. So இந்த மாதிரி நம்மளுக்கு என்னது சிக்மா பாண்ட் நம்மளுக்கு இங்க ஃபார்ம் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பர் அசிட்டேட் மாதிரியான காம்ப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா? காப்பர் அசிட்டேட் அந்த காம்ப்ளெக்ஸஸ் எல்லாம் இந்த பாண்ட் நமக்கு இருக்கு. ஓகே, காப்பர் அசிட்டேட். ஓகே, சோ இது வந்து நம்மளுக்கு வந்து சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட் இதே மாதிரி நம்மளுக்கு வந்து என்ன சொல்ற dxy ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்போது இதே மாதிரி வாய்ப்பு இருக்கு. இசட்ல இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அலாங் த பாண்ட் ஆக்சிஸ்ல இருக்கிறதாங்க. நீங்க அதை பார்த்தாலே தெரியும், டிராயிங்ல பார்த்தாலே உங்களால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்ப dxy நம்ம எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இசட் எக்ஸ், this is y, x, z. இப்போ dxy ஆர்பிட்டால் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இன் பிட்வீன் த ஆக்சிஸ்ல நம்மளுக்கு. ஓகே, இன் பிட்வீன் த ஆக்சிஸ். ஓகே, இப்போ நம்மளுக்கு இந்த ரெண்டுமே dxy. இப்போ இந்த இன்டராக்ஷன் எப்படி நடக்கும்? நம்மளுக்கு xxம் yy நமக்கு நடக்கலாம். சோ நம்மளுக்கு இந்த இன்டராக்ஷன் நடக்கும். இங்கேயுமே நம்மளுக்கு வந்து சிக்மா பாண்ட்.
இந்த மாதிரி பாண்ட் நம்மளுக்கு எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ரீனியம் சால்ட்ல இருக்கு Re2Cl8 இந்த டைப்ல நம்ம இந்த மாதிரி சிக்மா டைப் பாண்ட் நம்ம பார்க்க முடியும். சோ சிக்மா பாண்ட் எப்போ ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த 8 லூப்ஸ் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வைஸ் ஓவர்லாப்பிங் நடக்கும்போது தான் நம்மளுக்கு சிக்மா பாண்ட் ஃபார்ம் ஆகுது. அப்ப இங்க கொடுத்திருக்க ஆப்ஷன்ல 2 வந்து நம்மளுக்கு வரும், ஏவும் வரும், சியும் ரெண்டு வரும். இசட் வச்சு வரக்கூடிய எக்ஸ் இசட் ஒய் இசட் வராது, ஏன்னா ஒன்னு அலாங் த ஆக்சிஸ்ல இருக்கும். இந்த இன்டராக்ஷன் இசட்டுக்குன்னா நம்மளுக்கு இங்க இந்த ஆக்சிஸ்ல வர்றதுனால வராது. ஓகே, அடுத்து பாருங்க கொஸ்டின். இது 2015ல கேட்டது. the molecule C3O2 இந்த மாலிகுலோட நேம் என்ன? கார்பன் சப்ஆக்சைடு. ஓகே, இது வந்து நம்மளுக்கு லீனியர் மாலிகுல். அதனோட ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். கார்பன் சப்ஆக்சைடு இதுதான் அதனோட ஸ்ட்ரக்சர், லீனியரான ஸ்ட்ரக்சர். இப்ப நம்மளுக்கு மொத்தம் எத்தனை சிக்மா பாண்ட் இருக்கு? 1 2 3 4. ஒரு டபுள் பாண்ட்ன்றது இட்ஸ் மேட் அப் ஆஃப் 1 சிக்மா பாண்ட் 1 பை பாண்ட். சோ டோட்டலா நம்மளுக்கு வந்து 4 சிக்மா பாண்ட் 4 பை பாண்ட் இருக்கு. சோ ஆப்ஷன் A is the correct answer. So structure நமக்கு தெரியும், அதனோட லீனியர் ஸ்ட்ரக்சர் தெரியும். It's a very simple question. அடுத்த கொஸ்டின் பாருங்க. The correct statement among the following: nitrogen has a higher bond order than N2 plus and hence larger bond length. எப்பவுமே நம்ம பாண்ட் ஆர்டருக்கும் பாண்ட் லென்த்துக்குள்ள ரிலேஷன் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, பாண்ட் ஆர்டர் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா பாண்ட் லென்த் கம்மியா இருக்கும். ஸோ பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். ஃபார் எக்ஸாம்பிள் நைட்ரஜனோட பாண்ட் ஆர்டர் N2ல பாண்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 3, அப்போ அந்த பாண்ட் லென்த் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஓகே, சோ பாண்ட் ஆர்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். அடுத்து நமக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்ன கொடுத்தா டிசோசியேஷன் எனர்ஜி. பாண்ட் ஆர்டரும் பாண்ட் ஸ்ட்ரென்த்தும் நம்மளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். சோ பாண்ட் ஆர்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஸ்ட்ரென்த். சோ பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு அப்படின்னா we need more energy to break that bond. That means bond order is directly proportional to dissociation energy. So bond order அதிகமா இருக்கும்போது அதிகமான dissociation energy தேவைப்படும் உடைக்கிறதுக்கு, அந்த பாண்டை பிரேக் பண்றது. இப்போ நம்ம N2வும் N2 பிளஸ் பார்ப்போம். N2 வந்து நம்மளுக்கு டோட்டலா இது வந்து என்ன சொல்றது 14 எலக்ட்ரான். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆன்டி பாண்டிங் எலக்ட்ரான் இருக்காது, பாண்ட் ஆர்டர் 3 வரும். அதே இது N2 பிளஸ் சொல்லும் போது ஒரு எலக்ட்ரான் கம்மி ஆகுது, நம்மளுக்கு 13 நமக்கு சொல்லும். இப்ப இதுல வந்து நம்மளுக்கு வந்து நம்பர் ஆஃப் பாண்டிங் எலக்ட்ரான் கம்மி ஆகுறதுனால பாண்ட் ஆர்டர் கம்மி ஆகும். ஓகே, அப்படிங்கிற பட்சத்துல நம்மளுக்கு என்ன ஆயிரும்? இங்க நம்மளுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் கம்மி ஆகுறதுனால பாண்டோட ஸ்ட்ரென்த்தும் கம்மியாகும். சோ N2க்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாண்ட் ஆர்டர் வந்து இஸ் ஈக்குவல் டு டோட்டலா 6 எலக்ட்ரான் பாண்டிங் ஆர்பிட்டால்ல இருக்கும், 4 எலக்ட்ரான் ஆன்டி பாண்டிங்ல இருக்கும். சோ we will get the bond order 3. நான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி காமிக்கல, நீங்க எழுதி செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி N2 பிளஸ் நீங்க பாத்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் வந்து ஏன்னா மொத்தமே பாண்டிங் எலக்ட்ரான் 9 ஆயிரும், அதுக்கப்புறம் -4 இருக்கும். 5ல 2 டிவைட் பண்ணா நம்மளுக்கு 2.5. ஸோ பாண்ட் ஆர்டர் டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டிசோசியேஷன் எனர்ஜி என்ன ஆகும்? நம்மளுக்கு டிக்ரீஸ் ஆகும். பாண்ட்ல இருந்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதுதான். ஆனா நம்ம கொடுத்திருக்க ஆப்ஷன்ல கரெக்டா கொடுத்திருக்க சென்டென்ஸ் என்ன? சி தான். ஏன்னா N2 has higher bond order than N2 plus and hence has higher dissociation energy compared to N2 plus. Okay, so option C is the correct answer. ஏன்னா bond orderம் bond dissociation energyயும் directly proportional. So இந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின்ஸ் நம்ம எப்பவுமே மிஸ் பண்ணக்கூடாது. அடுத்து பாருங்க, கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானிக், ஜஸ்ட் நீங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். இது என்னது? கார்பன் வந்து நம்மளுக்கு 12 எலக்ட்ரான் உள்ள சிஸ்டம். சோ 12 எலக்ட்ரான் சொல்லும்போது நீங்க பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஒன். சிக்மா 1s2 சிக்மா ஸ்டார் 1s2 சிக்மா 2s2 சிக்மா ஸ்டார் 2s2 நீங்க பை 2p x is equal to பை 2p y தான் நமக்கு இருக்கும். இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும். கரெக்டா இருக்கு. சோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஒன். மத்த எதுவுமே இங்க சரி கிடையாது. ஓகே, அடுத்து பாருங்க, the characters of LUMO and characters of LUMO of this is
cyanide and O2 respectively. ஓகே, இப்ப நீங்க இது பாத்தீங்க அப்படின்னா லூமோ கேட்டிருக்காங்க. ஹோமோ கேக்கல, லூமோ. லூமோவோட நேச்சர் இப்ப இங்க கீழே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. சிக்மா பைன் கொடுத்தா பரவாயில்ல. இங்க ஜெரைட் அன்ஜெரைட் அப்படின்றதையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்மளுக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸோட அந்த ஜெரைட் அன்ஜெரைட் நேச்சர் தெரியணும். ஓகே, ஜெரைட் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த மாலிகுலர் ஆர்பிட்டால்ல சென்டர் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் ஆயிருக்கும். சென்டர் ஆஃப் சிமெட்ரி பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகே, அன்ஜெரைட் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்மளுக்கு center of symmetry absent. So no center of symmetry. Okay, so அதுதான் நம்ம ஜெரைட் அண்ட் ஜெரைட் சொல்றோம். மாலிகுலர் ஆர்பிட்டால்ஸ் நீங்க ஷேப்பை வச்சு பார்க்கும்போது நீங்க இப்ப சிக்மா பாண்ட் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கும். இது சிக்மா பாண்ட். சிக்மா பாண்ட் வந்து ஆக்சுவலி ஜெரைட். இட் இஸ் ஜெரைட். ஆன்டி சிக்மா பாண்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இது மைனஸ்ல வரது இல்லையா, மைனஸ் ஓவர்லாப், நெகட்டிவ் ஓவர்லாப்ல வருது. இங்க வந்து நம்மளுக்கு இது வந்து என்ன சொல்றது, நம்மளுக்கு அன்ஜெரைடா நமக்கு இருக்கு. ஓகே, இது அன்ஜெரைடா. ஆர்பிட்டால்ஸ் அதே மாதிரி பை நீங்க பாத்தீங்க அப்படின்னா பை ஆர்பிட்டால்ஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இது வந்து நம்மளுக்கு அன்ஜெரைட். திஸ் இஸ் அன்ஜெரைட். ஓகே, 5 ஸ்டார் ஆர்பிட்டால் நீங்க பாத்தீங்க அப்படின்னா மைனஸ் பிளஸ் பிளஸ் மைனஸ். ஸோ இதுக்கு சென்டர் ஆஃப் சிமெட்ரி இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. ஸோ 5 ஸ்டார் வந்து நம்மளுக்கு ஜெரைடா. ஸோ ஜென்ரலா சொல்ல போனா சிக்மா பாண்ட் வந்து நம்மளுக்கு ஜெரைடு, சிக்மா ஸ்டார் நம்மளுக்கு அன்ஜெரைடு, பை பாண்ட் வந்து அன்ஜெரைட், 5 ஸ்டார் வந்து ஜெரைட். இந்த ஐடியா நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி லூமோ பார்க்கலாம். சயனைட், சயனைடோட டோட்டல் எலக்ட்ரான் கவுண்ட் என்ன, நம்மளுக்கு 6 + 7 13, 13 + 1 நம்மளுக்கு டோட்டலா 14 எலக்ட்ரான்ஸ் நமக்கு வந்துடும். ஓகே, O2க்கு நம்மளுக்கு பார்க்க போனா 16 எலக்ட்ரான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஒரு ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான் அப்படின்றதால எலக்ட்ரான் நமக்கு கான்ஃபிகரேஷன் எழுதும் போது பாருங்க, நான் எழுதுறேன். சயனைடுக்கு நம்மளுக்கு சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2, சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2. ஓகே, pi 2px equal to pi 2py. இங்க ரெண்டு எலக்ட்ரான் இருக்கும். தென் சிக்மா 2pz இது வரைக்கும் ஓகே 14. இது வரைக்கும் நம்மளுக்கு ஹோமோ. இது வந்து ஹோமோ. ஆனா கொஸ்டின்ல கேட்டுக்கிறது லூமோ. இதுக்கு அடுத்தால வரக்கூடியது என்ன, நமக்கு வந்து 5 ஸ்டார் வரும். 5 ஸ்டார் 2px and 5 ஸ்டார் 2py. இதுதான் நம்மளோட லூமோ. ஓகே, வேணா நான் டிஃபரெண்ட் கலர் யூஸ் பண்றேன். நம்மளோட லூமோ இது 5 ஸ்டார் ஆர்பிட்டால். 5 ஸ்டார் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தோம், தட் இஸ் ஜெரைட். 5 ஸ்டார் வந்து நம்மளுக்கு ஜெரைட். அப்போ 5 வந்து ஜெரைடா இருக்கக்கூடியதா நமக்கு இருக்கணும். ஓகே, ஓகே. அடுத்து நீங்க பாருங்க, ஆக்சிஜனுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு பார்க்கலாம். ஆக்சிஜனுக்கு பார்க்கும்போது இப்ப இதை நான் நோட் பண்ணிக்கிறேன். சயனைடுக்கு லூமோ என்னது 5 ஸ்டார். அதே மாதிரி இப்போ ஆக்சிஜனுக்கு எழுதலாம். ஆக்சிஜன் கிரீன் கலர்ல எழுதுறேன். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்க. சிக்மா 1s2, சிக்மா ஸ்டார் 1s2, சிக்மா 2s2, சிக்மா ஸ்டார் 2s2, then sigma 2pz2, pi 2px, pi 2py, அதுக்கப்புறம் 5 ஸ்டார் 2px, 5 ஸ்டார் 2py. இது வரைக்குமே நம்மளுக்கு ஃபில்லா இருக்கும். 2 2 இங்க ஈக்குவலா 1 1 இருக்கும். சோ இது இங்க ஹோமோ. திஸ் இஸ் ஹோமோ. லூமோ என்ன, நமக்கு சிக்மா ஸ்டார் 2pz தான் நம்மளுக்கு லூமோ. திஸ் இஸ் லூமோ.
ஓகே, நம்ம சிக்மா ஸ்டார் நம்ம என்னன்னு பார்த்தோம், அன்ஜெரைட். சிக்மா ஸ்டார் வந்து என்னது, அன்ஜெரைட். இங்க வந்து சிக்மா ஸ்டார், so that is ungerate. So option C is the correct one. ஏன்னா லூமோன்னு கேட்டுக்கிறதுனால 5 ஸ்டார் தான் லூமோ சைனைடுக்கு, that is gerate. இது வந்து அன்ஜெரைட். நம்ம இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, so option C is the correct answer. அடுத்து, arrange the following molecules in the order of increasing fundamental vibrational frequencies. பாண்ட் ஆர்டரை நம்ம ஃபண்டமெண்டல் வைப்ரேஷனல் ஃப்ரீக்வன்சியோட கம்பேர் பண்ண முடியும். ஏன்னா பாண்ட் ஆர்டர் அதிகமா இருக்கு, பாண்ட் ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கு அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கு. ஓகே, சோ பாண்ட் ஆர்டர் இன்க்ரீசஸ் அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சியும் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பார்க்கும்போது இங்க எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி பாண்ட் ஆர்டர் பாத்தீங்க அப்படின்னா O2 பிளஸ் வந்து நம்மளுக்கு 2.5 ஆர்டர், ஆக்சிஜனுக்கு வந்து நம்மளுக்கு 2 பாண்ட் ஆர்டர், O2 மைனஸ்க்கு நம்மளுக்கு 1.5 பாண்ட் ஆர்டர், O2 2 மைனஸ்க்கு நீங்க பாத்தீங்கன்னா 1 வரும். சோ ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட். ஏன்னா O2 பிளஸ் தான் அதிகமா இருக்கும். பாண்ட் ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக ஆக நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, சோ ஆப்ஷன் ஏ வில் பி த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இங்கேயுமே சிமெட்ரி வச்சு கேட்டிருக்காங்க. Choose the correct order of energy of 2 sigma and 1 pi molecular orbitals of boron, carbon, oxygen. எல்லாமே diatomic molecule கொடுத்திருக்காங்க. boron என்ன 10 எலக்ட்ரான் சிஸ்டம், கார்பன் வந்து நம்மளுக்கு 12 எலக்ட்ரான் சிஸ்டம், ஆக்சிஜன் வந்து 16 எலக்ட்ரான் சிஸ்டம். ஆக்சிஜன் அண்ட் போரான் மாதிரியான லைட்டர் ஆட்டத்துல வந்து 2p ஆர்பிட்டால் மிக்சிங் வந்து நல்ல எஃபிஷியண்டா இருக்கும். ஓகே, சோ 2p ஆர்பிட்டால் மிக்சிங் இருக்கிறதுனால இங்க எந்த ரெண்டு கேஸ்ல இதுல போரான் அண்ட் கார்பன்ல என்ன இருக்கு, s அண்ட் p ஆர்பிட்டால் மிக்சிங் இருக்கு. ஓகே, இப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து 2 சிக்மா g, ஓகே, நம்மளுக்கு சிக்மா ஆர்பிட்டாலோட எனர்ஜி இஸ் கிரேட்டர் தேன் நம்மளுக்கு என்னவா இருக்கும், பை ஆர்பிட்டாலோட அதிகமா நமக்கு இருக்கும். ஓகே, அதே நேரம் ஆக்சிஜன்ல நீங்க பாத்தீங்கன்னா நோ sp மிக்சிங் அப்படின்றதுனால நம்மளுக்கு இங்க பை வந்து கிரேட்டர் தேன் சிக்மா 2gr. அதனால நம்ம எலக்ட்ரானிக் அந்த மாலிகுலர் ஆர்பிட்டல் கான்ஃபிகரேஷன் இருக்கும்போது ஆக்சிஜன் வரும்போது 2pz வந்து நம்மளுக்கு இதாகுது. ஓகே, சோ இது வந்து நம்மளுக்கு இஸ் லெஸ் இன் எனர்ஜியா இருக்கும். சோ ஆப்ஷன் பார்க்க போனா இந்த கண்டிஷன் படி நம்மளுக்கு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது டோட்டல் பாண்ட் ஆர்டர் அட்ஜசன்ட் பிட்வீன் கார்பன் ஆட்டம்ஸ் ஆஃப் பென்சீன் சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, கார்பன் ஆட்டம் ஆஃப் பென்சீன் நம்மளுக்கு என்ன மாதிரி இருக்கும், இல்லையா? சோ கார்பன் கார்பன் டபுள் பாண்ட் கேரக்டரோட நமக்கு இருக்கு. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் பாண்ட் ஆர்டர் பிட்வீன் கார்பன் ஆட்டம்ஸ் ஆஃப் பென்சீன் அப்படி சொல்லி நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாண்ட் ஆர்டர் எப்படி கண்டுபிடிப்போம், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஆன்டி பாண்டிங்லயும் இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து ரெண்டாலே டிவைட் பண்ணும். இப்ப நீங்க பென்சீன் மாலிகுலுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே பாண்டிங்ல தான் இருக்கு, ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, நோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஆன்டி பாண்டிங் ஆர்பிட்டால். சோ இப்போ பாண்ட் ஆர்டர் பார்க்க போனா நார்மலா 6 - 0 டிவைட் பை 2 3 தான் நமக்கு வரும். அப்போ இது ஆக்சுவலி இங்க ஒவ்வொரு கார்பனுக்கு இடையிலன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு பாண்டுமே பார்ஷியல் டபுள் பாண்ட் கேரக்டர் இருக்கும். ஸோ 1 + 0.5 வச்சு நமக்கு வரும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட். ஏன்னா இங்க 3 சொல்றது பை ஆர்பிட்டல் எலக்ட்ரான் எல்லாம் சேர்ந்து வரக்கூடியது. ஸோ 3/2 சொல்லி வரும்போது 1.5 நமக்கு வரும். ஓகே, அடுத்தது பாருங்க, அயான்ஸ் ஹேவிங் ஹையஸ்ட் பாண்ட் ஆர்டர் கேட்டிருக்காங்க. நீங்க எலக்ட்ரானிக் அந்த மாலிகுலர் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதி நீங்க பாத்தீங்க அப்படின்னா பாண்ட் ஆர்டர் வந்து NO பிளஸ், இங்க வந்து NO பிளஸ்க்கு மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு, 7 + 8 - 1 அப்படின்னா டோட்டலி 14 எலக்ட்ரான். ஸோ பாண்ட் ஆர்டர் வந்து நமக்கு 3, பாண்ட் ஆர்டர் 3 நம்மளுக்கு இந்த கேஸ். அதே இது O2 பிளஸ் பாருங்க, டோட்டலா நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடியது வந்து 15 எலக்ட்ரான்ஸ் நமக்கு இருக்கும். ஓகே, சோ 15 எலக்ட்ரான் சொல்லும்போது பாண்ட் ஆர்டர் வந்து நம்மளுக்கு கம்மி ஆயிரும். சோ பாண்ட் ஆர்டர் வில் பி 2.5. ஓகே, அதே மாதிரி N2 பிளஸ் இங்கேயுமே பாண்ட் ஆர்டர் நம்மளுக்கு கம்மி ஆயிரும். ஏன்னா இது வந்து 13 எலக்ட்ரான் சிஸ்டம். சோ 2.5 வரும். C2 பிளஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இது வந்து 11 எலக்ட்ரான் நமக்கு வரும். சோ இட் இஸ் பாண்ட் ஆர்டர் வந்து 1.5.
ஓகே. சோ பாண்ட் ஆர்டர் அதிகமா இருக்கிறது அப்ப எது 14 எலக்ட்ரான் சிமிலர் டு நைட்ரஜன். சோ பாண்ட் ஆர்டர் டி ஆப்ஷன் 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஷார்டஸ்ட் இது வந்து ஏபி செட் 2024 இப்ப ரீசெண்டா நடந்த ஏப்ரல்ல நடந்த கொஸ்டின்ல உள்ளது. ஓகே. இதுல பாருங்க அமௌண்ட் ஆஃப் ஃபாலோயிங் ஷார்டஸ்ட் பாண்ட் லென்த் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா கார்பன் கார்பனுக்கு இடையில நம்மளுக்கு வந்து இங்க வந்து டபுள் பாண்ட் இருக்கும். நைட்ரஜன் நைட்ரஜன் ட்ரிபிள் பாண்ட் இருக்கும். நீங்க பாண்ட் ஆர்டர் எழுதி பார்க்கணும். ஆக்சிஜனுக்கு இடையில நமக்கு டபுள் பாண்ட் வரும். ஃப்ளூரினுக்கு இடையில சிங்கிள் பாண்ட். சோ ஷார்டஸ்ட் இது எங்க வரும்? ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய நைட்ரஜன். அடுத்து ஹோமோ கார்பன் மோனாக்சைடு இதுவுமே ஏபி செட் 2024ல கேட்ட கொஸ்டின். நீங்க பாருங்க CO வந்து நம்மளுக்கு 14 எலக்ட்ரான் சிஸ்டம். இதுக்கு நம்மளுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 1s2 சிக்மா ஸ்டார் 1s2 சிக்மா 2s2 sigma star 2s2 okay by 2px by 2py then sigma star not a sigma star sigma 2pz okay so இது வந்து bonding orbital not a anti bonding so sigma bonding is the HOMO this is our HOMO okay so option A is the correct answer okay அடுத்த क्वेश्चन நீங்க பாருங்க இது வந்து கேட் 2009ல கேட்டது டி ப்ரோக்லி வேவ்லெந்த் வச்சு கேட்டிருக்காங்க ஓகே டி ப்ரோக்லி வேவ்லெந்த் ஆஃப் ஹீலியம் ஆட்டம் டிராவலிங் அட் 1000 மீட்டர் பெர் செகண்ட் கேட்கலாம் ஹீலியம் ஆட்டத்துக்கு நம்மளுக்கு மாஸ் நம்மளுக்கு வெயிட் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுக்கு டி ப்ரோக்லி ஈக்குவேஷன் என்ன லாம்டா இஸ் ஈக்குவல் டு h பை mv சோ மாஸ் சொல்லி பார்க்கும்போது ஹீலியத்துக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா 4 into 1.6 into 10 power minus 27 இதுதான் கிராம்ல வரும்போது வேல்யூ ஓகே நீங்க வெயிட் நீங்க இந்த இது வந்து நம்மளுக்கு மாஸ் ஆஃப் ஹீலியம் ஓகே சோ இங்க நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம் ஏன்னா h வந்து பிளாங்க் கான்ஸ்டன்ட் 6.626 into 10 to the power minus 34 joule second ஓகே அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு மாஸ் வந்து நம்மளுக்கு என்ன வந்து 4 இது வந்து நம்ம கிலோகிராம்ல கூட நம்ம எழுதிக்கலாம் சாரி இது கிலோகிராம் So 4 into 1.6 into 10 power minus 27. Velocity நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க 1000 meter per second கொடுத்திருக்காங்க. இதை கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 99.8 into 10 power minus 12 meter நமக்கு கிடைக்கும். So option A is the correct answer. So டைரக்டா நம்மளுக்கு டி ப்ரோக்லி வேவ்லெந்த் ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். அடுத்து பாருங்க இது வந்து ஹைசன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் வச்சு கேட்டிருக்காங்க டைரக்டான கொஸ்டின் இங்க நம்ம நார்மலா டெல் எக்ஸ்ன்னு சொல்லுவோம் அலாங் த ஒய் கோஆர்டினேட் இங்க எக்ஸ் கோஆர்டினேட் இங்க வந்து ஒய் கோஆர்டினேட் கொடுத்திருக்காங்க del y and del py are the uncertainties in the y coordinate and the y component of the momentum of the particle respectively Heisenberg uncertainty principle என்ன the uncertainty in the position okay along the in the y coordinate uncertainty in the momentum. The product of these two will have some uncertainty. That is will be greater than or equal to h by 4 pi. நம்மளுக்கு h by 4 pi நீங்க கொடுக்கல h bar வச்சு கொடுக்கலாம் h bar is nothing but h by 2 pi. அப்ப இது நம்ம எப்படி எழுதலாம் h bar by 2 ன்னு எழுதலாம். So option B is the sorry D நம்மளுக்கு D is the correct answer. Greater than or equal to h bar by 2. So direct ஆன question. Okay. ஃபார்முலால அப்படியே போட்ட வேண்டாம் சில நேரங்களில் கால்குலேட் பண்ற மாதிரி கேட்பாங்க தேங்க்யூ